அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டான விசுவ வசு வருடத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் எண்ணி அடுத்த 365 நாட்களில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 100 வருடத்திற்கு பிறகு அற்புதமான கிரக மாறுதலாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சனி பகவான். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7ல் தான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதியில் தான் அஷ்டமத்தில் நுழைகிறார். அவை திருக்கணிதத்தின்படி அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவிலான சிரமமும் சிக்கலும் தங்களுடைய வாழ்வில் இல்லை. நிச்சயமாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனியின் அமைப்பால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகுவதோடு இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, புதிதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிதாக தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே நிறைவாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். மனதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு அச்சங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் யுத்திகள் சிறப்பாக மேற்கொள்வதால் நிச்சயமாக நினைத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடுவதோடு இந்த வருடத்தில் நீங்கள் நினைக்கிறபடியே காரியங்களை மிக சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலக பணி பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கும். ஆனால் அதே சமயம் ஏமாற்றப்படுவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் ஏமாற்றங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. சப்தமத்தில் நுழைவதால் அஷ்டம ராகுவால் ஏற்பட்ட சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எனவே உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சனி அஷ்டமத்தை நோக்கி விரைந்தாலும் ராகுவின் அமைப்பால் சற்று சிரமங்கள் குறையும். ஏனென்றால் ராகு சப்தமத்தில் அமரக்கூடிய வேளையில் ஜென்மத்தில் கேது அமர்கிறார். எனவே ராகு மற்றும் கேது அமைப்பால் இந்த தருணத்தில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழியும் உண்டு. ஏனென்றால் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருந்த கேது ஜென்மத்திற்குள் வருவதால் சில அதிரடியான மாற்றம் நிச்சயமாக நிகழும். எனவே சனி ராகு கேது அமைப்பால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதே வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய அளவில் அற்புதமான நன்மையை தங்களுடைய வாழ்வில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் அவர் கர்மஸ்தானத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தாலும் மே 11ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் அமருகிறார். சில மாதங்களில் அதிசார பயிற்சியாக விரயத்தில் உச்சம் பெற்று பிறகு மீண்டும் லாபத்தில் தான் அமரப்போகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பு பெரும்பாலும்
பெரும்பாலும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே பணமழை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையில வளர்ச்சிக்கும் நன்மைக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான வழியும் சந்தர்ப்பமும் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விளைச்சல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் செவ்வாயின் அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான மாற்றம் இந்த வருடத்தில் அதிரடியாகவே கிடைக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறிதான் வலம் வரப்போகிறார். மாறி மாறி வலம் வந்தாலும் கூட வளர்புரை சந்திரனாக வலம் வரும்போது திட்டமிட்ட காரியங்களில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது குறிப்பாக சுக்கிரனுடன் இணையும் போது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் ஒரு ராசியில் இருந்து முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ அல்லது அதே ராசியிலே அமர்ந்து 12 இடங்களிலும் வலம் வரப் போகின்றன. துவக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை எளிதாக செய்து முடிக்க முடியும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நிச்சயமாக நல்ல வரவேற்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கிரியாகாரகரான புதன் கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவுல தடை ஏற்படாமல் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் உறுதியாக விலகும். நிச்சயமாக சனி பயிற்சியின் போது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக தடையில்லாமல் உங்களை தேடி வரும்.